ஜெயிக்கணும் அப்படின்னா லைஃப்ல ஜெயிக்கணும் சார் சிம்ம ராசி சிம்ம லக்னம் அப்படின்னா சனி திசையோ புதன் திசையோ ராகு திசையோ அல்லது சுக்கிர திசையோ வராமல் ஜெயிக்கவே முடியாது. அதில் குறிப்பாக சொல்ல போனால் இந்த சுக்கிரனுடைய விஷயங்கள் சனியுடைய விஷயங்கள் தொழில் ரீதியாக வெற்றி பெறக்கூடிய அமைப்பை கொடுத்துரும். புதன் என்பது ஆப்ஷனலாக இருக்கும். சில இடத்துல புதன் 11 குடையவராக வர்றதுனால லாபம் இருக்கு இல்லைன்னு சொல்ல. ஆனால் புதனுடைய என்ன 4, 8, 12 தான். அதாவது ஒரு விஷயத்தை பிரிந்து ஒரு விஷயத்தை இழந்து ஒரு வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் புதனுக்கு உண்டு. இதே சனியும் சுக்கிரனும் அவ்வளோ சீக்கிரம் திருமணத்தில் பிரச்சனை செய்யறதில்ல நான் பார்த்த வரைக்கும். அதே நேரத்தில் தொழில் ரீதியாக ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டமாக இது மாறும். தோக்கிறது அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 11க்கு நேர் எதிர்பாவமான குரு திசை போனாலும் சனிக்கு நேர் எதிர்பாவமான சூரியன் அல்லது சந்திரன் போனாலும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கங்க. வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மைனஸை சந்திக்காமல் விடவே விடாது. இதில் குறிப்பாக நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது 1, 5, 9 கூடிய திசைகள் தான். அதில் மிக முக்கியமான பங்கு குரு திசைக்கு உண்டு. குரு திசை போகுது அப்படின்னா நீங்கள் என்ன எதிர்பார்ப்பு வச்சிருந்தாலும் நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரராக இருந்தாலும் கண்டிப்பாக குரு திசையில் ஒரு மைனஸை சந்திக்காமல் அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் போகவே முடியாது. இதில் செவ்வாய் திசை வந்தாலும் மைனஸ் தான். சூரிய திசையில் லாபம் இல்லை நஷ்டம் இல்லை, அவ்வளோதான் மேட்ரு. இதில் குருவும் செவ்வாயும் ரொம்ப கவனமாக இருக்கும்.